நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன். இன்று நம்ம பார்க்க போகிறது அக்னி குஞ்சு அப்படிங்கிற ஒரு பாடல். அது பாரதியார் பாடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல். நல்ல அனுபவம் வாய்ந்த அந்த பாடல். அதுக்கு விளக்கங்கள்லாம் யாரும் அது கொடுத்ததா சொல்லப்படலை. ஆனால் அந்த பாடலை வேகமாக அனைவராலும் பேசப்பட்ட ஒரு பாடல் தான். அந்த பாடலை பற்றி இப்பொழுது நான் உங்ககிட்ட பாட இருக்கின்றேன். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. தத்திரிட 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 தத்தித்தோம். ரொம்ப அற்புதமான விளக்கங்களை இருக்குது. என்னுடைய புரிதலான அனுபவங்களை என்னுடைய ஆழ்ந்த அந்த உணர்வு தளத்திலிருந்து நான் இதை பேசுகிறேன். இது எத்தனை பேருக்கு அது புரியும், அதை உணர்ந்திருப்பீங்கன்னு தெரியாது. நான் ஞானிகளுடைய கருத்துக்களை, அவருடைய எழுத்துக்களை, அதை அனுபவமாக நான் பார்ப்பதில், நான் விசித்திரமான அந்த கருத்துக்களை முன்னெடுத்து செல்வதில் ரொம்ப சந்தோஷம் அடைகின்றேன். சித்தர்களும் மகான்களும் அவங்களுடைய பரிபாசைகளே வேறு. அந்த பரிபாசைகளை புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் நல்ல தவம் செய்தவர்களால் மட்டும்தான் அந்த பரிபாசைகளை புரிந்து கொள்ள முடியும். அந்த பரிபாசை தான் இது. அக்னி குஞ்சு அப்படின்னு சொல்கிறார். அந்த அக்னி குஞ்சு அப்படிங்கிறது என்ன, இது ஒரு புதுசாக இருக்கே, இதை வார்த்தைகளால் யாரும் அதை சொல்லப்படாத ஒரு விஷயந்தான் அது. அப்போ அந்த அக்னி குஞ்சுங்கிறது நம்ம நெற்றிலையும் உச்சிலையும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு ஒளி அப்படின்னு தான் சொன்னோம். அந்த ஒளியை தான் அவர் சொல்கிறாரு, அந்த ஜோதியை தான் சொல்கிறாரு, அந்த ஜோதியினுடைய சுடரை தான் அவர் சொல்கிறாரு. அந்த சுடர் தான் அக்னி குஞ்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, மிக அற்புதமான வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காரு. அந்த அக்னி குஞ்சொன்று கண்டேன், அங்கொரு பொந்தினில் வைத்தேன். இதுதான் அந்த பொந்து. இங்கே தான் அந்த ஓட்டை இருக்குது, நெற்றிக்கண்ணில் தான் அந்த ஓட்டை இருக்குது. இந்த பொந்தினில் வைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த உச்சியில் இருக்கக்கூடிய அந்த பொந்தினில் வைத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த பொந்தினில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. நம்ம இந்த காடுங்கிறது நம்மளுடைய தலையை தான் சொல்லுவாங்க எல்லாருமே. இந்த தலை தான் காடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வெந்து தணிந்தது, அப்போ வெந்து தணிந்ததுன்னா இங்கே தவம் செய்யும் பொழுது இந்த அக்னி குஞ்சு அந்த பொந்தினில், இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, அப்போ அது பொந்து தானே, அது அந்த ஓட்டையாக இருக்குது இல்லை, அந்த பொந்தில் எடுத்து போய் வச்சுட்டார் அவர். வச்சுட்டு அங்கே அக்னி குஞ்சை வச்சுட்டார். வச்சு அதை கவனிக்கிறார். வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொல்கிறார். அந்த வீரத்தில் அப்படின்னு சொல்கிறார். வீரத்தில் அப்படின்னா ஒரு துணிவு அப்படின்னு சொல்லலாம், ஒரு தைரியமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒன்று தான் அது. அப்போ அந்த துணிவு யாருக்கு இருக்குது அப்படின்னா, பல கோடியில் ஒருத்தருக்கு தான் அந்த துணிவு வேணும். அங்கே எடுத்துன்னு போய் வைக்கணும்னா எப்படி வைக்க முடியும்? இப்போ நெற்றியில் நீங்கள் அந்த உணர்வை கவனிச்சிங்க, இந்த மெய் உணர்வை கவனித்து அந்த ஒரு நெருப்பான, அந்த பொறியான, அந்த ஜோதியை, அந்த சிற்சபையை, அந்த உணர்வை, அந்த உணர்வு தளத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்பை, அதை அங்கே இருந்து கொண்டு இந்த பயிற்சியை செய்து, நெற்றிக்கண் பயிற்சி செய்து இந்த பொந்துல போய் வச்சுட்டார். அப்போ அந்த தைரியம், அந்த துணிவு அவருக்கு இருந்தது. அதுதான் அது வீரம். அப்படி அடுத்தது அவர் சொல்கிறாரு, குஞ்சொன்றும் மூப்பென்றும் அப்படின்னு சொல்கிறார். அந்த குஞ்சு அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த நெருப்பை தான் சொல்கிறார். குஞ்சொன்றும் மூப்பொன்றும் அப்படின்னு சொல்கிறார். தத்தரிட 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 தோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை உணர்வு தளத்தை அவ்வளோ அற்புதமாக சொல்கிறாரு. அப்போ எவ்வளோ தூரம் அவர் அந்த உணர்வு தளத்தில் இருந்து சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சூட்சுமங்கள், அந்த பரிபாசைகள், இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது அந்த குஞ்சு அப்படின்னு சொல்கிற அந்த குஞ்சு, அக்னி குஞ்சு, அந்த குஞ்சு மூப்பென்றும் இல்லை. எந்த விதமான நோய்களோ, எந்த விதமான துன்பங்களோ எதுவுமே நமக்கு அங்கே கிடையாது. இந்த இடத்துல வச்சுனா வெந்து தணிந்தது காடு அப்படின்னு சொல்கிறார். இப்போது அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பரஞ்சோதி மகான் ஒரு பாடலில் ஒரு கருத்தை சொல்கிறார். பசியோ பல யுக நாள் பசி, கண்டு கிடைத்த பொருளோ மிக ருசிகர மேல் சத்துடையது. என்னை சூழ்ந்திருந்த இலந்தை முள்
வேலியோ அகல உயர உள்ளது. இதில் யதார்த்த துணிவின் அக்னியை வைத்ததால் வேலியும் எரிந்தது. அதிலுள்ள துர்க்குண கொடிய விச 5 மடிந்தன. பசியும் தீர்ந்தது. வேலியில்லா பரவெளியில் கடந்தேன் அடைந்தேன் அடைந்தேனின் பெயரே பரஞ்சோதியாம். அன்பு நிறைந்தது, அருள் சொரிந்தது, அன்பு விரிந்தது, கரு உறைந்தது, கனல் மீறியது. கடத்திலோர் சிறு இடத்தில் கிடைத்தது, கண்டதும் யான் கொண்டதும் யான், அதில் புகுந்து இருப்பதும் யான், விண்டதும் நானே அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதில் என்ன தெரியுதுன்னா, இந்த யதார்த்த துணிவு அங்கே பரஞ்சோதி மகானும் அதுதான் சொல்கிறாரு. அந்த இலந்தை முள் வேலி அப்படின்னு சொல்கிறார். இலந்தை முள் வேலினா நம்மளுடைய தலையை தான் சொல்கிறார். அங்கே யதார்த்த அக்னியை கொண்டு வைத்ததால், அந்த யதார்த்தமான அக்னியை அங்கே வைத்ததால் அங்கு எரிந்து சாம்பலாகி இந்த பிறவி பயனை நாம் கடந்து செல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலைதான் இதை பாடலினுடைய உட்கருத்து. ஆகையினால் நம்ம எல்லாருமே இந்த நெற்றிக்கண் தியானத்தின் அடிப்படையில் இந்த தியானத்தை செய்து, இந்த தியானத்தின் மூலியமாக இந்த அக்னி குஞ்சை பெற்று இதை உச்சந்தலையில் வைத்து மிக சுடராக நம்ம அதை எரிய விடணும். அந்த பரஞ்சோதியாக, அந்த அருட்பெருஞ்சோதியாக, அந்த ஆண்டவராக, அந்த பரம்பொருளாக நாம் இந்த உச்சந்தலையில் அதை உணர்றதுக்கான ஒரு வழியை தான் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இது என்ன புரியலையே அப்படிங்கிறத, புரிஞ்சவங்களுக்கு அது பேரானந்தம், புரியாதவங்களுக்கு அது வெற்று நிலை தான். அது புரியாத நிலையில் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறவங்களாம் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. அவங்கள தான் நம்ம வணங்குறோம் இல்லையா? இன்றைக்கும் அவங்கள உலகம் புழுகாக பேசப்படுகிறது. அப்போது அவங்க உயர்ந்த தளத்தில் இருக்கா, ஏன் நீங்கள் அந்த உயர்ந்த தளத்துக்கு நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கேள்விகள். அதனால் நம்ம அந்த புரிதலை உணர்ந்துக்கணும். அதற்கு நாம் ஒன்றும் அதிகபட்சமாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. 20 நிமிடம் காலையில் தியானம், சாயந்தரம் 20 நிமிடம் தியானம். இந்த நெற்றிக்கண் தியானத்தின் மூலியமாக நீங்கள் இந்த நெற்றிக்கண்ணில் அந்த அக்னி குஞ்சை கண்டு இந்த பேரொலியாக சொல்லப்படுகின்ற அந்த பொந்தினில் வைத்து அங்கு எரிய வைத்து அங்கே ஜோதியாக பரம்பொருளாக நாம் கொண்டு செல்கின்ற பொழுது நம்மளுடைய துன்பங்கள், துயரங்கள், பிறவியின் நிலைகளெல்லாம் பறந்து போகக்கூடிய ஒரு ஆற்றல் அங்கே இருக்குதுங்கிறத நாம் எப்பொழுது உணர்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்துக்கிட்டு, நீங்களும் இந்த உணர்வை நாம் அடையணுன்ற ஒரு எண்ணமும் ஏக்கமும் உங்களுக்கு இருக்கணுன்றதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.